வணக்கம்ப்பா, மகாண்டி கிச்சன் பேசுகிறேன். இங்கே செட்டிநாட்டில் பாத்திர கடைசி வந்துருக்கு. நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வெங்கல மத்தளை பிள்ளையாருப்பா. பார்த்தீங்கன்னா 2 கையிலையுமே மத்தளை அடிக்கிறது மாரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பழைய காலத்து சிலை. அது பீடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது சிலை. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது சிலை. நல்லா அம்சமாக நல்லா இருக்குது. குட்டி விளக்குப்பா, குத்து விளக்கு, 5 முக விளக்கு, நல்லா கணம். குத்து விளக்கு காட்டி நல்ல வேலைப்பாடுங்க இருங்க. நல்ல வெங்கல விளக்கு. இது வந்து ஒரே மோல்டிங்கப்பா, கழட்ட முடியாது. 6 இன்ச்சு இருக்குது. 6.25 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. நல்லா விளக்கேற்றது மாதிரியே இருக்குது. பார்த்திங்களா, அந்த நல்லா திருப்பி போட்டு விளக்கிறோம்னா நல்லா பள்ளமாக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்களாங்க, பழைய காலத்து விளக்கு நல்லா இருக்குது. கீழ்பாட்டம்னா கழட்டிக்கிறலாம் இருக்கு. அந்த நான் கூட கழட்ட முடியாது. சரி, கழட்டிக்கிறலாம். சாரி, கழட்டிக்கிறலாம். நல்ல கணம். லட்டு கிருஷ்ணன்ப்பா, குட்டி சிலை நல்லா இருக்குது. இது வெங்கல சிலை. 2.5 இன்ச்சு இருக்குது. அகலம் உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. இது அதிலே பெரிய சிலை. மூக்கெல்லாம் பாருங்கள், நல்லா கத்தியுமே நல்லா இருக்குது. கண்ணெலாம் நல்லா இருக்குது. நல்ல வேலைப்பாடு. பின்னாடி எப்படி துணி பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு ட்ரௌசர் போட்டிருப்போம் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நகாசு வேலை பார்த்துருக்காங்க. பார்த்திங்களா, அந்த காலில் செயின் இதெல்லாம் மட்டும்தான் நகாசு வேலை பார்த்துருக்காங்க. நல்லா இருக்குது. இதோட உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா அதுவுமே 4 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது சிலை. இது ஆண்டாள் விளக்குப்பா, சின்ன சைஸ். எப்பயுமே பெரிய சைஸாக போடுவோம், இது சின்ன சைஸாக இருக்குது. நல்லா இருக்குது. 4 இன்ச்சு இருக்குது உயரம். இது கழட்ட முடியாது இருக்குது. ஒரே ஃபிட்டிங்காக இருக்குது. வெங்கல மத்தளை பிள்ளையாருப்பா. பார்த்திங்கன்னா 2 கையிலையுமே மத்தளை அடிக்கிறது மாரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பழைய காலத்து சிலை. அது பீடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது சிலை. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது சிலை. நல்லா அம்சமாக நல்லா இருக்குது. குட்டி விளக்குப்பா, குத்து விளக்கு, 5 முக விளக்கு, நல்லா கணம். குத்து விளக்கு காட்டி நல்ல வேலைப்பாடுங்க இருங்க. நல்ல வெங்கல விளக்கு. இது வந்து ஒரே மோல்டிங்கப்பா, கழட்ட முடியாது. 6 இன்ச்சு இருக்குது. 6.25 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. நல்லா விளக்கேற்றது மாதிரியே இருக்குது. பார்த்திங்களா, அந்த நல்லா திருப்பி போட்டு விளக்கிறோம்னா நல்லா பள்ளமாக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்களாங்க, பழைய காலத்து விளக்கு நல்லா இருக்குது. கீழ்பாட்டம்னா கழட்டிக்கிறலாம் இருக்கு. அந்த நான் கூட கழட்ட முடியாது. சரி, கழட்டிக்கிறலாம். சாரி, கழட்டிக்கிறலாம். நல்ல கணம். லட்டு கிருஷ்ணன்ப்பா, குட்டி சிலை நல்லா இருக்குது. இது வெங்கல சிலை. 2.5 இன்ச்சு இருக்குது. அகலம் உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. இது அதிலே பெரிய சிலை. மூக்கெல்லாம் பாருங்கள், நல்லா கத்தியுமே நல்லா இருக்குது. கண்ணெலாம் நல்லா இருக்குது. நல்ல வேலைப்பாடு. பின்னாடி எப்படி துணி பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு ட்ரௌசர் போட்டிருப்போம் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நகாசு வேலை பார்த்துருக்காங்க. பார்த்திங்களா, அந்த காலில் செயின் இதெல்லாம் மட்டும்தான் நகாசு வேலை பார்த்துருக்காங்க. நல்லா இருக்குது. இதோட உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா அதுவுமே 4 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது சிலை. இது ஆண்டாள் விளக்குப்பா, சின்ன சைஸ். எப்பயுமே பெரிய சைஸாக போடுவோம், இது சின்ன சைஸாக இருக்குது. நல்லா இருக்குது. 4 இன்ச்சு இருக்குது உயரம். இது கழட்ட முடியாது இருக்குது. ஒரே ஃபிட்டிங்காக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரேர்ப்பா. அந்த விளக்குலாம் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த விளக்கு. அவ்வளோ பழமையான விளக்கு. மேலே பாருங்களேன், கலசம் எப்படி இருக்குது, அந்த கோயில் கலசம் அந்த மாதிரி இருக்குது. சூரியன் சந்திரன் இருக்குது. ரொம்ப வித்தியாசமான விளக்கு. நல்லா இருக்குது பாருங்களேன்.
இது பாருங்க, வித்தியாசமான விளக்குப்பா. இந்த விளக்கு வந்து 200 வருஷம் பழமையான விளக்கு. சூரியன் சந்திரன் மேலே பார்த்தீங்களா கோயில் கலசம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது பார்த்தீங்களா. விளக்கு வடிவமே பழைய காலத்து மாடலு. இதில் ஒரு 1/4 லிட்ரு எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றிக்கலாம். இந்த பக்கம்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பின்னாடி வருங்க, இதே நடுவில் ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப பழமையான விளக்கு, பழைய காலத்து விளக்கு, ரொம்ப வித்தியாசமானது. நல்ல பெரிய சைஸ் விளக்கு இருக்குங்க. இவ்வளோ பெருசாக இருக்குங்க பாருங்க. 200 வருஷம் பழமையான விளக்கு இது. 5.5 இன்ச்சு இருக்குது, 5.5 இன்ச்சு இருக்குது உயரம். அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது அகலம். நல்லா இருக்குது விளக்கு, நல்ல கனம், நல்ல வெங்காயம். அந்த கணத்தோட விளக்கோட கணத்தை பாருங்களேன் எவ்வளோ கனமாக இருக்குன்னு. வெங்கல தன்வந்திரி சிலைப்பா, நல்ல சிலை, நல்ல அம்சமாக இருக்குது. வெங்கல சிலை, சங்கு சக்கரை வச்சுருக்காரு பார்த்தீங்களா கையில். நல்லா அந்த வேட்டி கட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு வருங்க. நல்ல உயரமான சிலை. இந்த ஆபீஸுகளுக்கு இது மாதிரி வாங்கி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உயரம் பார்த்திங்கன்னா 8.25 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது சிலை. வெங்கல குத்து விளக்குப்பா. இதில் கொஞ்சம் சின்ன சைஸ் காமிச்சு, இது பெரிய சைஸு. இதுவுமே கழட்டிக்கலாம். இதுவுமே 5 முக விளக்கு நல்லா இருக்குது. இந்த திருப்பி விட்டு விளக்கு நல்லா பள்ளமாக இருக்குது. ரொம்ப பழமையான விளக்கு. இதோட உயரம் பார்த்திங்கன்னா 7.25 இன்ச்சு இருக்குது. நவமுக விளக்குப்பா. நல்ல பெரிய சைஸ் விளக்கு. கைமரை இங்கே இருங்க, லாக் டைப் கிடையாது, கைமரை. திருப்பி போட்டு விளக்கேற்றுறப்ப பார்த்தீங்களா ஒரு ரோஜா இதில் அப்படி பிச்சு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது. கைமரை இவ்வளோ உயரத்தில் பார்த்தீங்களா. இங்கே கிட்டத்தட்ட இந்த மரம் மட்டுமே வருங்க 2 இன்ச்சு இருக்குது. மரம் மட்டுமே 2 இன்ச்சு இருக்குது. நல்ல கனம். இதை தனியாக கழட்டிக்கலாம். இதை தனியாக கழட்டிக்கலாம். இது வந்து அப்படியே ஒரு தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மணியோ இல்லை ஏதாவது ஒரு செயின் ஏதாவது நம்ம தொங்க விட்டுக்கலாம். பூ கூட சொருகி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இதோட மதையும் பாருங்களேன், நல்ல கைமரை. இதுவுமே 2 இன்ச்சு இருக்குது மதை. நல்ல கனம், நல்ல பெரிய சைஸு, நல்லா அகலமாக இருக்குது. பக்காவே நிறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசு. நல்லா அந்த கோயில் கொடிமரம் எப்படி இருக்குது அந்த பேட்டர்னில் இருக்கு பாருங்க. நவமுக விளக்கில் ரொம்ப வேறு பழைய காலத்து வேலை. பாலிஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். கேட்டிங்கன்னா பாலிஷ் பண்ண. சாரி இதை மாட்டேன். எப்படி இருக்குன்னு மேலே வருங்க, எப்படி இருக்குன்னு எவ்வளோ அம்சமாக இருக்குன்னு பாருங்களேன். நல்லா ஒரு 6 லிட்டர் 4 நெய் ஊற்றி விளக்கேற்றிக்கலாம். எவ்வளோ பெரிய விளக்கு. ஒரு விளக்கு வச்சாலும் திருவிளக்கு அந்த முக்காலே நிறைஞ்சு வச்சுவாருங்களே, அவ்வளோ பெரிய விளக்கு. உயரம் பார்த்தீங்கன்னா 28.5 இன்ச்சு இருக்குது உயரம். நல்ல கனம், வெயிட் சரியான வெயிட்டு. இந்த விளக்கோடைய எடை மட்டும் பார்த்தீங்கன்னா 8 கிலோ இருக்குப்பா. அதாவது 7 கிலோவும் 900 கிராம் இருக்குது. கிட்டத்தட்ட 8 கிலோ நெருக்கி இருக்குது. நல்ல விளக்கு, நல்ல பழமையான விளக்கு. நல்ல ஒரு விளக்குனா நல்ல விளக்கு. செட்டிநாட்டு விளக்குப்பா. அதாவது பட்டை விளக்கு, 8 பட்டை விளக்கு. கீழே பார்த்திங்கன்னா 8 பட்டை இருக்கும். அதேமாதிரி இந்த குடத்தில் வந்து தேங்காய் வச்சது மாரி இருக்கும். நல்லா இருக்குது. சின்ன விளக்காக இருந்தாலும் நல்லா இருக்குது விளக்கு.
ஒரு 50 ml நம்ம நெய் ஊற்றி விளக்கு ஏற்றிக்கலாம். உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு இருக்குது. இது தனித்தனியாக கழட்டிக்கிடலாம். வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். காப்பர் தேக்கு சாப்பா குங்கும கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து அடுப்படிக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். பெரிய விசேஷங்களில் பிரியாணி வச்சுக்கலாம். டெய்லி யூஸேஜுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். உள்ளே நல்ல வெள்ளியம் பூசியாச்சு. குங்கும கலரில் இருக்குது பார்த்தீங்களா. நல்ல காப்பர், பழைய காலத்து தாமிரம்னு சொல்லுவாங்களே அது. நல்லா ஒரு 25 லிட்ரு தண்ணி பிடிக்கும். அதாவது ஒரு வாட்டர் கேன் ஊற்றி வச்சுக்கலாம் அந்த தண்ணி. 13 இன்ச்சு இருக்குது வாயகலம். உள்கூர் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு இருக்குது. நல்ல தாமிரம் நல்லா இருக்குது. இது வந்து தாமிரத்துலேயே பிரியாணி தேக்கு வட்டாகப்பா. ஒரு 1/2 கிலோ போட்டு நம்ம பிரியாணி வச்சுக்கலாம். அதான் 1/2 கிலோ கறி, 1/2 கிலோ அரிசி போட்டு வச்சுக்கலாம். நல்ல கனம். பழைய காலத்து பொட்டடிப்புன்னு சொல்லுவாங்க. 9.25 இன்ச்சு இருக்குது. 10 இன்ச்சு கிட்டே இருக்குது வாயகம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. பொட்டு பொட்டாக அடிச்சது பார்த்திங்களா. கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா சைனிங் உள்ள வெள்ளியம் பூசி நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிக்காசன் ஊற்றி வச்சுக்கலாம், பால் ஊற்றி வச்சுக்கலாம். அடுப்படிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம்ப்பா. நல்லா இருக்குது. வந்து ஒரு 1/2 லிட்ரு பிடிக்கும். பாருங்க கச்சு போகாது. ஏன்னா அது வெங்காயத்தில் நல்லா ஒரு அந்த காலத்து வெள்ளியம் பூசி வச்சுருக்காங்க பாருங்க. நல்லா கச்சு போகாது. நம்ம நெய்யோ எதை ஊற்றி வச்சோம்னா நல்லா கையுடைய நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா இருக்குது. சன்னமாகலுக்கும் வடியாது. இந்த கையுடியோட வாயகலத்தோடு சேர்த்தா 6 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு தேப்பில் இருக்குது. நல்லா இருக்குது. நல்ல வெங்காயம் மைசூர் சட்டிப்பா. நல்லா ஒரு 1லேருந்து 1.5 லிட்டர் பிடிக்கும். அளவு பார்த்திங்கன்னா அதெல்லாம் சொல்லி ஒரு அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்கிறேன். 6 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. 2 டீ டம்ளர்ப்பா. வெங்காய டம்ளர். இது வந்து 400 ml பிடிக்கும். இது 450 ml பிடிக்கும். இது 400 ml பிடிக்கும். கீழே பாதத்தோடு இருக்குது பார்த்தீங்களா. நல்ல பழைய வெங்காயம். 4 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து 3.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. நல்ல வெங்காயம் டம்ளர். நல்ல முறி கும்பா, பழைய கும்பாப்பா. நான் அடித்து காட்டுறேன். சவுண்டை பாருங்களேன். நல்லா 1லேருந்து 1.5 லிட்டர் பிடிக்கும். நான் அளந்து எடுத்துன்னு அளந்து சொல்லுவேன். 7.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. நல்ல முறி. இது வந்து பார்த்திங்கன்னா முறிச்சங்குப்பா. 3மே முறிச்சங்குதே. 3மே ஒரே மாடல். இது 1 பெருசு, 2 சின்ன சைஸு. நல்லா அரசையில் மாதிரி அந்த மேட்டனில் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3.25 இன்ச்சு இருக்குது நீளம். அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. இது நீளம் பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. உயரம் 1.5 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து 1.5 இன்ச்சு இருக்குது. இது 3.25 இன்ச்சு இருக்குது நீளம். அகலம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து 1.25 இன்ச்சு இருக்குது. 3மே நல்லா இருக்குது. 3மே நல்லா அப்படியே நல்லா வலுவலுன்னு இருக்குது. இந்த பக்கம்லாம் இந்த குழந்தைகளுக்கு உரம் இருந்து பால் இதெல்லாம் பழைய காலத்தில் கொடுப்பாங்க. முறிச்சங்கு 2 கொட்டையாம்பா. சாமிக்கு பிரசாதம் எடுத்து வைக்கிறதுக்கு பழைய காலத்து இது வேலைப்பாடு. ரொம்ப நல்லா. இப்போலாம் ஸ்நாக்ஸ் பிள்ளைகளுக்கு போட்டு கொடுக்கலாம். இல்லை சாமிக்கு நம்ம பிரசாதமே போட்டுக்கணும் வச்சுக்கலாம். அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. 2மே நல்லா இருக்குது. பித்தளை பின்னாடி இலை வடிவத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சுண்ணாம்பு டப்பாப்பா. இது சுண்ணாம்புலையே இருக்குது பார்த்தீங்களா. பழைய காலத்தில் விசேஷ நாட்களில் இந்த மாதிரி மொத்தமாக அந்த காலத்தில் வெத்தலை வாக்கு போடுறவங்க அதிகமாக இருந்ததுனால சுண்ணாம்பு போட்டு தாம்பரத்தில் வச்சுருவாங்க. வேறு விசேஷங்களில் பெரியவங்க எடுத்து போட்டுக்கிடுவாங்க. 3.25 இன்ச்சு இருக்குது நீளம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. வெங்காயம் சுண்ணாம்பு டப்பா. நல்லா கனமாக இருக்குது. 2 மோர் டம்ளர்ப்பா. நார்மலாக 6 லிட்ரு பிடிக்கும். நல்ல பெரிய சைஸு. 2மே ஒரே அளவு தாங்க. ஒரே அளவு
ஒரே மாடல். கீழே வந்து பாதம் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டுலேயுமே நல்ல வெங்கலம். 3.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. மூக்கு டம்ளர்ப்பா, நல்ல பெரிய சைஸ் மூக்கு டம்ளர். இது 1லேருந்து 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் பிடிக்கும். நல்ல பெரிய சைஸு. இப்போ அடுப்படிக்கு எண்ணெய் இந்த மாதிரி கூட ஊற்றி வச்சுக்கலாம். 6.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். ஒயரை வந்து பார்த்திங்கன்னா பாதத்தோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. 4 பாதம் இருக்குது பார்த்திங்களா, நல்ல வெங்கலம். இதில் இப்போ வந்து சோப்பீஸ் அரைச்சிக்கிறாங்க. ஒரே வார்ப்பு, நல்ல கனம். பழைய காலத்து படிப்பா. தேன் இரும்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இரும்பு துருப்பிடிக்காது. பார்க்கறது கருப்பு நிறமாக இருக்கும், ஆனால் துருப்பிடிக்காத இரும்பு, பழைய காலத்து இரும்பு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பார்டர் மாதிரி பிடிங்கி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த ஒருபடி நாள் இது. பின்னாடி லாபம் இருக்குது பார்த்திங்களா உள்ளுக்குள்ளே, இந்த பார்த்தாலே தெரியும் லாபம். ஒயரை வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. வாயகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. ஒருபடி நாள். வெங்கல ஸ்பூனுப்பா. பார்த்திங்கன்னா மூங்கில் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 முள்ளு ஸ்பூனு, 2 நார்மல் ஸ்பூனு, ஒரு கத்தி, மொத்தம் 5 இருக்குது. நீளம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இருக்குது முள்ளு ஸ்பூனு. ரெண்டுமே ஒரே அளவு தான். சாதா ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா 6.25 இன்ச்சு இருக்குது. சாரி, 6 இன்ச்சு இருக்குது. ரெண்டுமே ஒரே அளவு. இந்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. குமிட்டி எடுப்பா. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தே ஒன்று வந்திருக்கு. அது சின்ன அடுப்பாக பாருங்களேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி கறி அடுப்பில் நம்ம சமைச்சிக்கிடலாம். இந்த காலத்தில் கறி அடுப்பையும் சமைப்பாங்க. இப்போ வந்து இது என்னென்னா கறி போட்டு புல்கா சப்பாத்தின்னு செய்கிறாங்க, தந்தூரி இந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. அவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து அந்த காலத்து உழுகர் அடுப்புன்னு சொல்லுவாங்க, கேஸ்டிங்னு சொல்லுவாங்க. 2 பக்கம் கைவிடி பார்த்தீங்களா. மேலே கறியை போட்டு ஒரு வடை ஓட்டு நம்ம வச்சிட்டோம்னா கீழே வந்து சாம்பல் விழுந்துடும். நம்ம டேபிள்லே வச்சுக்கலாம், அதாவது அடுப்பு மேடையிலே வச்சுக்கலாம். 7 இன்ச்சு இருக்குப்பா அகலம். ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. அடுப்பு சின்ன டப்பா, பித்தளை டப்பா. இந்த கோயிலுக்கு போயெல்லாம் மஞ்சள் குங்குமம் சூடு அந்த மாதிரி போட்டு வச்சுறது கேட்குறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதில் சுண்ணாம்பு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. பாட்டி மாதிரி வெத்தலைக்கு சுண்ணாம்பு போட்டு வச்சுருக்காங்க. சுண்ணாம்போடே இருக்கு பாருங்க. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. பாலிஷ் பண்ணி கேட்டிங்கன்னா பாலிஷ் பண்ணி தருவேன். பாலிஷ் பண்ணாமல் இருக்குது. இல்லை கிச்சன் இருக்குது. கிளிமுக்காளிப்பா. வேலைப்பாடு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. காப்பர் வீட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 3 கிளிக்குமேவும் நடுவுலையுமே ஒரு கிளி இருக்குது. கீழே பாதத்தில் வருங்களேன், பாதத்தில் வருங்க 3 கிளி. தலையங்க திருப்பம் மாதிரியே இருக்கும். நல்ல கனத்தில் இருக்குது. நல்ல கனமாக இருக்குது கிளி. நல்ல கனம். வெங்கலம். இந்த கிளி வந்து வெங்கலம். மேலே இருக்கிறது வந்து பித்தளை. வேலைப்படுவார் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அகலம் பார்த்தீங்கன்னா இது வந்து 10.5 இன்ச்சு இருக்குது. ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. காப்பர் மரக்காப்பா, குட்டி சைஸு. இதில் வந்து அரிசி நெல் இந்த மாதிரி போட்டு நம்ம அன்னப்பூர்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. ஒரே அளவு தான். அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. ஒயரை வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. இப்போ ஒயரமே 3 இன்ச்சு இருக்குப்பா. ஒயரம் 3 இன்ச்சு இருக்குது. ரெண்டும் ஒரே அளவு. இது வந்து வழக்கத்துக்கு வலிப்பா. 3 பேட்டில் இருக்குது. அதாவது 5 போட்டிருக்கேன். இந்த 3, இங்கே 2, 5 இருக்குது. சிறுசு அதை காட்டிலும் இது கொஞ்சம் பெருசு, இது அதை காட்டிலும் பெருசு, இது அதை காட்டிலும் பெருசு, இது ரொம்ப பெருசு.
பாருங்களேன், ஒரே மாடல் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். சின்னது பார்த்திங்கன்னா அது 1 லிட்டர் பிடிக்கும். உள்ளே வெள்ளியத்தோடையே இருக்குது. அரசியல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. கோயிலுக்கு எண்ணெய் கொண்டு போகிறதுக்கு, பால் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். 4.25 இன்ச்சு இருக்குது வாயகம் உயரம். வாயகம் பார்த்திங்கன்னா அந்த கையோடு சேர்த்து 5.5 இன்ச்சு இருக்குது. நல்லா 1 லிட்டர் பிடிக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ சொல்லி நீங்கள் அளந்து கேட்டிங்கன்னா நான் அளவு சொல்லிங்கன்னா 100-200 கூட குறைச்சலாக இருக்கும். இது ஒரு 1.5 லிட்டர் பிடிக்கும். இதுவுமே அரசியல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. காப்பரி வீட்டு கொடுத்துருக்காங்க. பழைய காலத்து வெள்ளியத்தோடய இருக்குது. கையுடியோடு சேர்த்து வாயகம் வந்து 6.5 இன்ச்சு இருக்குது. ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. அதை காட்டியும் கொஞ்சம் பெருசு. வெள்ளி எப்படி நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது. அரசியல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது கையுடியோடு சேர்த்து வாயகலம் பார்த்திங்கன்னா 7.25 இன்ச்சு இருக்குது. ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. இழுத்துக்கோழி நல்லா இருக்குது. இது அதை காட்டிலும் பெருசு. வெள்ளியத்தோடய இருக்குது. காப்பர் வீட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இது வந்து ஒரு 3 லிட்டர் பிடிக்கும். 8.5 இன்ச்சு இருக்குது வாயகம். ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இருக்குது. பழைய காலத்து வெள்ளியத்தோடய நல்லா இருக்குது. இதெல்லாம் பிளங்காத ப்ரெஸ் பீஸு. வாலியுமே இது 5 லிட்டர் பிடிக்கும். காப்பரி வீட்டு கொடுத்துருக்காங்க. காப்பரி வீட்டு கொடுத்து நல்லா இருக்குது. நல்ல பழைய வெள்ளியம். கைவிடியோடு சேர்த்து 9.5 இன்ச்சு இருக்குது வாயகம். ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு இருக்குது. இது ஒரு மசாலா பொடி மாதிரி கொட்டி வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நல்ல பெரிய வாளி காப்பரி வீட்டு கொடுத்துருக்காங்க. அரசியல் வடிவத்தில் இருக்குது பார்த்தீங்களா கையுடி. பழைய காலத்து அடுப்புப்பா, மண்ணெண்ணெய் அடுப்பு. இது வந்து அந்த காலத்தில் பூமிக்குள்ளே வந்து இந்த ஃபோன் ஒயர் போகும்ல, அது வந்து இந்த ஃபோன் ஒயரை இலக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அடுப்பு எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் ரொம்ப பழமையானது. இப்போ இதை தனியாக கழட்டிக்கலாம். இதுக்கு போல்ட்டு நட்டு எல்லாம் விட்டுருக்காங்க. இந்த கையுடியை தனியாக கழட்டிக்கலாம். இதை தனியாக கழட்டிக்கலாம். இதுக்குள்ளே வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி நல்ல கண்டிஷன், அதாவது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இதான் பார்த்தீங்களா, சீலோடே இருக்குது பார்த்தீங்களா. இதுக்குள்ளே மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிறது தனியாக கழட்டிக்கலாம். அந்த வாசரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்குள்ளே போடுற வாசர் இது. இந்த இதை தனியாக கழட்டிக்கலாம். அப்புறம் இதை தனியாக கழட்டிக்கலாம். இது 2 ரிவீட்டு கொடுத்துருக்காங்க போல்ட்டு. இதை தனியாக கழட்டிக்கலாம். இதை நம்ம தனித்தனியாக கழட்டிக்கலாம். இதை தனியாக கழட்டிக்கிறது, இதில் தனியாக கழட்டி ஏர் அடிக்கிறது. இதை தனியாக கழட்டிக்கலாம். தனித்தனியாக கழட்டிக்கலாம். அந்த வெள்ளைக்காரவங்க அந்த காலத்தில் வாட்சி இந்த மாதிரியாக கழட்டி தனித்தனியாக ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதை தனியாக கழட்டிக்கலாம். இதையும் தனியாக கழட்டிக்கலாம். இந்த கைவிடி இருக்கு பார்த்தீங்களா, இதை தனியாக கழட்டிக்கலாம். உள்ள இது இருக்கு பார்த்தீங்களா, இதையும் தனியாக கழட்டிக்கலாம். எல்லாத்தையுமே தனித்தனியாக கழட்டிக்கலாம்ப்பா. அந்த காலத்து இதெல்லாம் இப்போ இது கிடையாது, ரொம்ப பழமையானது. இதெல்லாம் ஷோபீஸு, அதாவது மியூசியத்தில் இந்த மாதிரி வைக்கிறது மாதிரி இருக்குதுங்களேன். கைவிடியிலே பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது உங்களுக்கு. பித்தாலை ஒயர் வந்து பாருங்கள், ஒயர் 9 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சிலே இப்போ இருக்குது. அதாவது இந்த அடுப்புக்கும் இந்த கைவிடிக்கும் சேர்த்து அளந்துருக்கேன். நல்ல வேலைப்பாடு இதுங்க. பழைய காலத்து அடுப்பு, ரொம்ப வித்தியாசமானது. இதெல்லாம் மியூசிய பொருள் மாதிரிப்பா, இதெல்லாம் கிடைக்காது. பொங்கப்பானை இது வந்து ஒரு 3 லிட்டர் பிடிக்கும். சாதம் வச்சுக்கலாம், அடுப்படிக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், புளி போட்டு நம்ம சமைச்சிக்கிறலாம். 5.25 இன்ச்சு இருக்குது வாயகம். உள்கூடு பார்த்தீங்கன்னா
ஏழரை இஞ்சி இருக்குது. நல்ல கனம், நல்ல கனம் நல்லா இருக்குது. சுரக்காய் குஞ்சாப்பா, நல்ல வெங்கல குஞ்சு. கைமர டம்ளரை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த சுரக்காய் குஞ்சாவுக்கு ஏற்றாப்புல ஒரு டம்ளர் போட்டிருக்காங்க. நல்லா பிளங்காத ப்ரெஸ் பீஸ், நல்ல பெரிய சைஸு. வாயகலை மட்டும் பாருங்கள், 4 இஞ்சி இருக்குது. நல்லா ஒரு 1.5 to 2 லிட்டர் இருக்கும். அளவு கேட்டிங்கன்னா அளந்து சொல்லுவேன். உயரம் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு இருக்குது. பாதத்தோட கைப்பிடியோடு சேர்த்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பாதம் எப்படி இருக்குன்னு நல்லா பெரிய சைஸ் குஞ்சா, பழைய காலத்து குஞ்சா, பிளங்காத ப்ரெஸ் பீஸ். இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருளை பூரா வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. வணக்கம்ப்பா.